ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய கௌதம் பார்த்திங்கன்னா பயங்கர டென்ஷனமாக இருக்காங்க. எப்படியாவது அந்த மாணிக்கத்தை இன்றைக்காவது மீட் பண்ணி அந்த இடத்த முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி யோசனையில் இருக்காங்க. நம்முடைய ஜானியும் இலக்கியம் பார்த்திங்கன்னா நம்முடைய கௌதம் ஏதோ ஒரு யோசனையில் இருக்கிறத பார்த்துட்டு என்ன கௌதம் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்க என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் என்ன சொல்கிறாங்க, இலக்கியா நீ ஆசைப்பட்டதை என்னால் நிறைவேற்ற முடியாது போயிடுச்சு. அந்த இடத்த எப்படியாவது அந்த ஓனரை மறுபடியும் மீட் பண்ணி அந்த இடத்த நான் உனக்கு வாங்கி கொடுத்து அந்த இடத்துல கண்டிப்பாக நீ நினச்ச மாதிரியே அனாதாசிரமம் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். என்ன கௌதம் சொல்கிறேன், அந்த இடம் தான் நமக்கு தான் கிடைக்காதுன்னு தெரிஞ்சிக்கிச்சு. நம்ம வேறு இடத்த பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல ஆரம்பிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்டது. இல்லை இலக்கியா, அந்த இடம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுபோக எல்லாத்துக்கும் இப்போ பயன்படுத்துகிற இடமா அந்த இடம் இருக்குது. அதனால் நமக்கும் வசதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கௌதம் சொல்கிறாரு. நம்மளுடைய ஜானியை பார்த்தீங்கன்னா கௌதம் முடிஞ்சால் பாரு, இல்லையா விட்டு தள்ளு, நம்ம வேறு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணாலுமே இல்லைம்மா அந்த இடத்த அந்த ஓனர் நமக்கு சீப்பாகவே கொடுக்கறதுக்கு கூட வந்தார். ஆனால் இப்போ திடீர்னு என்னன்னு தெரியல, அவங்க நமக்கு கொடுக்க மாட்டேன்றதுல எனக்கு பெரிய சந்தேகம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுவும் இலக்கிய வரப்போ இந்த பிஸ்னஸ் எதிரி எஸ்எஸ்கே நம்ம மேலே ரொம்ப கோபமாக இருக்கான். ஒரு வேளை அவனுடைய பேரையே கூட இருக்கலாம்ல இதை நிப்பாட்டுறதுக்காக இந்த அனாதாசிரமம் நம்ம ஆரம்பிக்கிறத நிப்பாட்டுறதுக்கு அவன் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொன்னான். அதனால் நான் அந்த ஆங்கிள் பார்க்க போகிறேன். இனிமேல் அந்த எஸ்எஸ்கேவுக்கெல்லாம் நான் பயந்தெல்லாம் இருக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை. அவன் எனக்கு பயந்துக்கிட்டு தெரியாத செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் நான் இதெல்லாம் நான் அவனை போய் டேரெக்டாக மீட் பண்ணி அவனை நான் உண்டு இல்லாத பண்ணுறேன்னா இல்லையப்பா, அந்த ஹவுஸ் ஓனரை கூப்பிட்டு போயிட்டு அந்த எஸ்எஸ்கே மிரட்டேன். அப்போ தான் அந்த ஹவுஸ் ஓனர் நமக்கு அந்த இடத்த கொடுப்பாரு. நம்மளும் சந்தோஷமாக அந்த இடத்துல அனாதாசிரமம் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் சார் சொல்கிறாருங்க. இதுக்கு நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா எதுக்கு கௌதம் நமக்கு தேவையில்லாத பிரச்சனை, அந்த எஸ்எஸ்கே எப்படியாவது போயிட்டு போகிறோம், நம்ம நம்ம வழியே பார்த்துக்கிட்டு நம்ம போவோமே, அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட நீ போய் டேரெக்டாக கேளுங்க, கொடுத்தா நம்ம அந்த இடத்துல ஆரம்பிக்கலாம், இல்லையா நம்ம வேறு இடம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா சொல்கிறாங்க. இலக்கியா சொல்கிறது சரிதானே அப்படின்ற மாதிரி நம்ம ஜானியை சொல்கிறாங்க. நம்முடைய கார்த்தி பார்த்திங்கன்னா அந்த இடம் கிடைக்காது போன இதில் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் நீ எதுக்கும் கவலைப்படாத, அந்த இடம் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த இடத்துக்கு யார் உனக்கு பின்னாடி அது வாங்க விடாது பண்ணாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. வேறு பேர் எபிசோடில் எல்லாமே இந்த மாதிரி தாங்க போக போகுது. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.